வடிவேலு இனிமேல் தான் இங்கே சினிமாவில் சம்பாரித்து வாழணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் இனிமேல் நடிக்க வேணும்னா கூட ஓகே டாட்டான்னு போயிட்டே இருப்பார் அவர். அது வேற, அது பிரச்சனை கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், வடிவேலு மாதிரியான கலைஞர்கள்லாம் எல்லாருக்கும் பொதுவானவர்களாக இருக்கணும். ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. நாளைக்கே அவருக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசினா கூட அது தவறு தான். எங்கள் சினிமாவிலேருந்து ஒருத்தர் வராரு நான் பேசுகிறேன்னு சொன்னால் கூட அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வடிவேலு நம்ம எல்லா கட்சியினரும் விரும்புகிற இடத்துல வச்சு பார்க்குறோம். அப்படிப்பட்டவர் ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ சார்பாகவோ பேசும் பொழுது அது என்ன கட்டாயத்தினால பேசுகிறாருன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு என்ன நிர்பந்தம் அங்கே கொடுத்தாங்களோ அல்லது அவரே மனமும் பேசுகிறாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இப்போ அவருடைய குலதெய்வம் கோயிலில் பல ஏக்கர்களை ஆட்டையை போட்டாங்க, நான் சேகர்பாபன்கிட்ட சொன்னேன், உடனே ஓவர் த நைட்டு முடிச்சு கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. அந்த நன்றி உணர்ச்சியின் காரணமாக அவர் பேசலாம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். திமுகவோட இன்னும் ஒரு நெருக்கமாக பழகி இருக்கலாம், அதன் காரணமாக பேசலாம். ஆனாலும் இது எதுவுமே வேண்டாங்கிறண்ணா. நீங்கள் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் பேசாதீங்க, திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசாதீங்க, தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் பேசாதீங்க. நீங்கள் வடிவேலா இருங்க, எங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அவ்வளோதானே.